சொன்ன பிரகாரம் கொலை, களவு, கல், காமம், சூதானம் இப்படிப்பட்ட 5 விதமான பஞ்சமாபாவங்களை ஒரு காலம் செய்ய மாட்டேன். அந்த விரோதத்தையும் பகவான் நாராயணன் கொண்ட உறுதியான இந்த நாராயணன் செய்யும்படியான இதுதான் உன் முடிவா? அப்படி என்றால் உன் சரித்திரத்திலிருந்து உன்னை விட நீ யாருக்காக விரதம் இருந்தாய் அவரே நினைத்து பட்டம் பொறையை செடி நீ இதுவரை யாருக்காக விரதம் இருந்தாய் அவரை நினைத்து உன் சிரசை காத்து உன்னை வெட்டுகிறேன். கொலை செய்யாமல் முதலில் நான் போடு போடலாம். யாருக்கு போட போறா? போடு போய் இந்தா. அப்புறம் கிளம்பிட்டாங்கன்னா போட முடியாது. போ, யூடியூப்லலாம் வருவ நீ போ. கச்சி வச்சு எடுத்து வந்து போடுறேன் பாரு. கச்சி வச்சுட்டு தான் அதனால் உறுதியாக முடியாது என்று சொன்ன காரணத்தினால் முளைக்கலப்பாறையிலே எழுந்து ஈண்டுபடியாக செய்துவாரை போட்டி சத்தியவற்றால் உனக்காக ஆனால் இதுவரையிலும் எல்லாவற்றையும் பார்த்து போய் சரி தீர்த்தாலும் சரி. நாராயணா நாராயணா கோவிந்தா நடுவில் உக்காந்துக்கிட்டேன் பின்னாடி உக்காந்து தானே கரெக்டாகுது.
என்ன காரியம் இருக்க என்ன காரியம் செய்தாய்? இதுதான் உனக்கு தேவர்கள் கொடுத்த சட்டமா? ஒரு அறிபக்தன் என்று தெரியாமல் அவனை தலையை துண்டிக்க வாளாயுதம் ஏந்தினாயே, நீனா ஒரு தேவனா? அருணா முடிவில் என்று அச்சுதா உலகம் எங்க எடுக்காமல் வந்த தாங்கள் உத்தமனும் அல்ல. நான் பிறந்த நாள், நான் எனக்கென்று ஒதுக்கப்பட்டவன். இன்றோடு 30 மாத காலம் முடிகிறது. சரி, அதனால் வாள் எடுத்தாகிலும் அவனிடம் பார்த்தேன், எனக்கு இடம் கிடைக்கும் என்று பார்த்தேன். அவன் மனதில் எனக்கு இடம் கிடைக்கவில்லை. அதனால் இப்போது வாள் எடுத்தால் நீயாவது வருவாய், உன்னிடமாவது என்னுடைய சலுகையை பெறலாம் என்று நினைக்கிறேன். அதனால் வாள் எடுத்தேன். நான் பிறந்த நாள், எனக்கென்று ஒதுக்கப்பட்ட வாரம் அந்த விரதத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டு விட்டுறேன். மந்தா, என்ன பினாத்துகிறாய்? அதாவது வாரம் ஒன்றிதாக இருக்கலாம், பிறந்த நாள் ஒன்றிதாக இருக்கலாம், ஆனா விரதம் உன்னோட சேருமா? அதாவது கேளுங்கள் சபையோர்களே, இன்று இரவு எங்களுக்கு கூத்து திருக்கோயிலுக்கு அந்தாண்ட நெற்குணம் போறோம். ஆமா, தம்பி பலகச்சேரி ஏழுமலை ஜாமா இன்னைக்கு ராத்திரிக்கு இங்க இந்த மேடையில் நாடகம். ஒரு 9 பேர் சொல்லி 9 பேர் 50 பேர் சொல்லி எங்களுக்கு எப்படி அமைதியாக ஆதரவு கொடுத்தீர்களோ அருமை தம்பி ஏழுமலைக்கு ஆதரவு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் பன்னிடவே பல பணிகள் பொன்னொன்றேயும் பணிவாளவே ஆண்டத்தில் பேர் வாழவே மண்ணொன்றேயும் பலவித பசுகளும் பலவே பாலொன்றேயும் ஜீவன்களும் போலவே உயிர் ஒன்றேயும் உடல் போலவே ஜீவன் ஒன்றேயும் சொந்தம் என்று அறிந்து தெரிந்து கொண்டு வந்தேன் அல்லவா? எண்ணியே தொண்டருக்கு இறங்கி வரம் தருகிறான் என்கிறான். ஒன்றுதான் ஆபரணங்கள் பலவேறு, மண் ஒன்றுதான்.